மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினர். மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ராஜ்பவனில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற முன்வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். My humble request is, this is the basic duty of every citizen, that whenever there is an election, we should go to the polling booth and vote. இதேபோன்று பராமதி சட்டமன்ற தொகுதியில் அம்மாநில துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளருமான அஜித் பவார் தனது வாக்கினை செலுத்தினார். நாக்பூரில் RSS தலைவர் மோகன் பகவத் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். மும்பையில் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் தெண்டுல்கர் தனது மனைவி மற்றும் மகளுடன் சென்று வாக்களித்தார். Madam, side, please. Putting finger. Madam. I've been ECI icon for a while now, and the message that I've been giving is do turn up and vote. It's our responsibility, and I hope people will take that effort and come and vote. I urge everyone to come and vote. இதேபோன்று சரத் பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் MP சுப்ரியா சுலே தனது குடும்பத்தினருடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார். மும்பையில் தனது வாக்கினை செலுத்திய நடிகர் அக்ஷய்குமார் அனைவரும் வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். मैं देख रहा था कि सीनियर सिटीजन के लिए बहुत अच्छा इंतजाम किया हुआ है, बहुत सफाई रखी हुई है, एंड बस आज यही है कि सब लोग आए वोट करें, दैट इज द मोस्ट इम्पोर्टेंट. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ், திரைப்பட இயக்குநர் கபீர் கான், நடிகர் அலி ஃபசல் உள்ளிட்டோரும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2019ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்களில் பிராந்திய வாரியாக கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம் குறித்து வரைகலையுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிறப்பு வாய்ந்த தேர்தல் அப்படின்னு நாம குறிப்பிடலாம். காரணம், தேசிய கட்சிகள் மட்டும் இல்லாம மாநில கட்சிகளிலும் அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு தருணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மாநில கட்சிகளிடையே நிறைய பிளவு ஏற்பட்டதுக்கு பிறகு அவங்க 2024 மக்களவை தேர்தல் சந்திச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்போ 2024 பொது தேர்தல் மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பிளவுபட்ட மாநில கட்சிகள் அதே மாதிரி தேசிய கட்சிகளோட அவங்க அமைத்த கூட்டணி எப்படி ஒர்க் ஆகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதா கொங்கன் மண்டலம். இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க மகாயுதி கூட்டணி என்பது 48.6% வாக்குகள் பெற்று 9 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதுவே காங்கிரஸ் தலைமையிலான MVA மகாவிகாஸ் அகாதி கூட்டணி 43.6% பெற்று 7 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இதே மராத்வாடா மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பிஜேபி தலைமையிலான கூட்டணி என்பது 33.5%, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்பது 43.8% வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. அடுத்ததா நாம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மண்டலம் என்பது மும்பை தானே. 48.4% வாக்குகளை பிஜேபி தலைமையிலான கூட்டணி பெற்றிருந்தாங்க. அதுவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 41.2% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. வடக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 45.4% வாக்குகள், காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 44.9% வாக்குகள் இவங்க பெற்றிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது விதர்பா அப்படின்றது தான்
பார்த்தோம்னா இருக்கிறதுலே நிறைய அசெம்பிளி சீட்ஸ் கொண்ட ஒரு மண்டலமா இருக்கு. அங்க பிஜேபியோட வாக்கு சதவீதம் என்பது 41.7%. அதுவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியோட வாக்கு சதவீதம் என்பது 45.5%. இங்க காங்கிரஸ் 2024 மக்களவைத் தேர்தலில் பிஜேபி கூட்டணியை விட அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மண்டலத்துல அதிக அசெம்பிளி சீட்ஸ் இருக்கிறதுனால இதுல நிறைய வாக்கு சதவீதத்தை பெற்றாலே அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விதர்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மண்டலம். அடுத்ததா மேற்கு மகாராஷ்டிரா. இதுல குறைந்த அளவிலான வித்தியாசத்துல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 44.2% பெற்றிருக்காங்க. அதுவே பிஜேபி தலைமையிலான கூட்டணி 43.4% வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதுவே இதற்கு முன்பு 2019 நடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் என்பது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாம பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வேறு, அப்ப இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வேறு. அப்ப சிவசேனாவும் சரி என்சிபியும் சரி இவங்க பிளவுபடாம இருந்தாங்க. பிஜேபியும் சிவசேனாவும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. அதே மாதிரி காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. அப்ப கொங்கன் பகுதியில் பார்த்தோம்னா பிஜேபி கூட்டணி நிறைய வாக்கு சதவீதம் பெற்றிருக்கு, 52.6%. அதுவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 21.8% தான் பெற்றிருந்தது. அதுவே மராத்வாடால 40.8% பிஜேபி கூட்டணி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் கூட்டணி 34.6% பெற்றிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மண்டலம் என்பது மும்பை தானே. இதுவும் ஒரு முக்கியமான மண்டலம். இங்க பிஜேபி தலைமையிலான கூட்டணி 48.2%. அதுவே காங்கிரஸ் கூட்டணி 21.4% தான் பெற்றிருந்தாங்க. வடக்கு மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணி 41.8%, அதே காங்கிரஸ் கூட்டணி 34.8% பெற்றிருந்தாங்க. இந்த 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வடக்கு மகாராஷ்டிரால தான் ஓரளவுக்கு காங்கிரஸ் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு என்பது ஓரளவு கிடைச்சிருக்கு. விதர்பாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 39.1% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அதுவே காங்கிரஸ் கூட்டணி 32.7% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. மேற்கு மகாராஷ்டிராவில் 43.4% வாக்குகள் பிஜேபி கூட்டணிக்கு கிடைச்சது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 44.2% வாக்குகள் கிடைச்சது. மேற்கு மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் 1% கிட்டத்தட்ட அளவுக்கு அவங்க லீடிங்ல இருந்ததை பார்க்க முடியுது. நாகப்பட்டினம், திருவாரூர் உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்று இரவு குளிர் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை கடற்கரை பகுதி மற்றும் ராமநாதபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் விருதுநகர் மற்றும் தேனியின் ஒரு சில பகுதியிலும் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வரும் 26ஆம் தேதி முதல் பரவலாக மழை தொடங்கும் என்றும் அவர் கணித்துள்ளார். வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றவர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கனமழை காரணமாக 5 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை விடுவதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உத்தரவிட்டுள்ளார். தென்காசியிலும் தொடர் கனமழையால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை விடுவதாக மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். மழை நீடிக்கும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ராமநாதபுரத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதேபோன்று காரைக்காலிலும் கனமழையால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாலாட்டின்புதூர், ஐயனேரி, பாண்டவரமங்கலத்தில் 2 மணி நேரம் மழை பெய்தது. இலுப்பையூரணி, இனாமணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டத்திலும் இரவு முழுவதும் கனமழை கொட்டியது. குறிப்பாக மானாமதுரை, ராஜகம்பீரம், மூங்கில் ஊரணியில் கனமழை பெய்தது. கீழ்ப்பசலை, கீழமேல்குடியிலும் பரவலாக மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர்.
திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சேந்தமங்கலம், கமலாபுரம், வடபாதிமங்கலம், விக்கிரபாண்டியத்தில் மழை பெய்தது. இதேபோன்று கங்களாஞ்சேரி, மாங்குடி, கூத்தாநல்லூரிலும் மழை பொழிவை காண முடிந்தது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நாகையில் 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் அவசரகதியில் கரை திரும்பி வருகின்றனர். அவர்கள் தங்களது மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைப்பதோடு படகுகளையும் நங்கூரமிட்டு கட்டி பாதுகாத்து வருகின்றனர்.